அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி ஒன்று வெளியாக இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை அந்த நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடியது. வேகப்பந்து வீச்சாளர் பத்திரானா அந்த அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், விவரங்கள். 2026 IPL தொடர்பாக அணிகளை கட்டமைக்கக்கூடிய முயற்சியிலேயே அணி நிர்வாகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் IPL தொடங்குவதற்கு முன்பாக சில வீரர்களை விடுவித்து மினி ஏலம் அல்லது மெகா ஏலத்தில் வீரர்களை எடுப்பது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு வருகின்ற, அதாவது அடுத்த மாதம் 2வது வாரத்துல IPL மினி ஏலம் நடக்கும். அதற்கு முன்பதாக ஒவ்வொரு அணியும் தங்களிடம் இருந்து வீரர்களை விடுவித்து புதிய வீரர்களை வாங்குவார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் அந்த வீரர்களை தக்க வைப்பதற்கான இறுதி தேதி என்பதனால 3 மணியோடு அந்த நேரம் முடிவடைகிறது. அந்த விவரங்களை எல்லாம் IPL நிர்வாகத்திடம் அணி உரிமையாளர்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது IPL நிர்வாகத்திடமிருந்து எந்தெந்த அணி வீரர்கள் யார் யார்களை விடுவித்தோம் என்பதை தெரிவித்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கடந்த 2023ஆம் ஆண்டு கோப்பையை வென்ற பிறகாக அணியினுடைய அடுத்தடுத்த தோல்வியின் காரணமாக இந்த ஆண்டு அணியை கட்டமைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல். அதன் காரணமாக பல்வேறு வீரர்களை அணியிலிருந்து விடுவித்திருக்கின்றது. குறிப்பாக பத்திரானா அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வீரர் விஜய் சங்கர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா உள்ளிட்டோரும் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அணியில் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தி சென்னை ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடிய பத்திரானா இந்த முறை அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டது அனைவருக்கும் அதிர்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும். ஏற்கனவே இன்று காலையும் கூட ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோர் ட்ரேட் செய்யப்பட்டு அவருக்கு மாற்றாக சஞ்சு சாம்சன் அணியில் இணைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு அதிர்ச்சிகரமாக பத்திரானா அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று விஜய் சங்கரும் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ராகுல் திரிபாதி, ஆண்ட்ரே சிதார்த் உள்ளிட்டோரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று டாப் 5 நம்பர் பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, பத்திரானா, ரவீந்திர ஜடேஜா ஆகிய 5 பெரிய வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அணியிலிருந்து விடுவித்திருக்கின்றது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்பொழுதுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் இந்த முறை யங் பிளேயர்களை எடுக்க அணி நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யங் பிளேயர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என தோனி IPL, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திடம் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாகவே இளம் வீரர்களுக்கு இந்த முறை அதிக வாய்ப்பை தரலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது.